electronics and telecommunication. வெல்கம் டு எஸ்ஓஆர் யூடியூப் சேனல். சின்னலகன்பட்டி மாரம்படி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட், அதாவது 2 லெஃப்ட் ரைட்டு 2 சரவுண்டு, ஓகேங்களா. அதில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இது பண்ணி கொடுத்து கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் ஒரு சின்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நம்ம பண்ணி கொடுத்த ஆம்பு தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே பாருங்கள், இன்டீரியர் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து இந்த ஆம்புக்கு தான் நான் சென்னையிலேருந்து காயில் வைண்டிங் பண்ணி வாங்கினேன். 24024 ஹெச்டி 12 ஆம்பியர், நல்ல ஒரு ஆம்பியர் நிற்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த காயில் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்ரீ பவர்லேயே ஒரு எப்படி சொல்கிறது, காயில் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போயிடுச்சு. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 ஃபிட்டு நல்லா இருக்குது, இந்த 2 ஃபிட்டு மட்டும் போயிடுச்சு. சரிங்களா. இந்த ஸ்டீரியோ போர்டு மட்டும் போயிடுச்சு. லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருந்தது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சரவுண்டு கொடுத்தது நல்லாயிருக்கு. ஆனால் சரவுண்டு போர்டு நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதிலேருந்து வர அவுட் வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேருந்து அவுட் ஆகலை. அதனால் ரிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். பட் ஆனால் ஆம்பு உள்ள ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒரு சேனல் மட்டும் எடுக்குது, இன்னொரு சேனல் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சரவுண்டு எடுக்கலைன்னு சொல்லியிருந்தார். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போவே பாருங்கள், ஃபுல்லாகவே ஹீட் ரிவ்யூ போட்டு அப்போ பண்ணியிருந்தோம். நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போயும் செட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு போர்டு மட்டும் போயிடுச்சு. லெஃப்ட் ரைட் சேனலோட ஒரு சைடு மட்டும் எடுக்குது, ஒரு சைடு எடுக்கலை. இது வந்து என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீடியோவை போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்கு சந்தோஷம்தான். மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த IRF 250 போயிருந்தது. அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டேன், சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் எதுவும் ஃபிட்டு கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கஸ்டமர் வந்து நம்மளோட ஓன் போர்டே போட்டு கொடுத்துருங்க, அதாவது NJW போட்டு எனக்கு போட்டு கொடுத்துருங்க, கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து முதல் போர்டாக நம்ம வந்து ஓன் போர்டு போட்டு கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வைஸ் வேறு மாதிரி இருக்குது, ஓகேங்களா. வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், மேக்ஸிமமில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எல்லாமே மாற்றியாச்சு. ஆம்பு வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து நம்ம பண்ணி கொடுத்து கரெக்டாக வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காயில் நல்ல ஒரு பக்காவான ஒரு ஆம்பியரு, சூப்பராக இருக்குது. சரிங்களா. இப்போ நான் வந்து செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு ஃபீஸ் ஹோல்ட்ரு. சரிங்களா. அப்போ பண்ணியிருந்தோம். சரியா, அப்போ நம்ம வீடியோ எடுக்கலை, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் பவருக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா USB போர்டுக்கு வி மீட்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சுவிட்சு. கீழே இருக்கிறது வந்து கீழே பாட்டமுக்கு வந்து சுவிட்சு. இது வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங்க்கான சுவிட்சு. எல்லாமே தனித்தனி சுவிட்சு கொடுத்துருவோம். அதாவது கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தார். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது வந்து சரவுண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. சப்பு வந்து டம்மியாக தான் இருக்கும், பேஸ் ட்ரிபிள். இது வந்து மாஸ்டர் வால்யூமு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட நேமுக்காக நம்ம லைட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா செட்டை ஆன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. கூலிங் ஃபேன் 2 ஓடிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா 3 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆனில் இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நேம் ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா CR ஜெகன் இருக்கும், அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கும். அவரோட கஸ்டமர் நேம் ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா USB போர்டு ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா USB போர்டு ஆன் ஆகிடுச்சு. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வி மீட்டர் ஆன் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா வி மீட்டர் ஆன் ஆகிடுச்சிங்களா, வி மீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் எல்லாத்துக்குமே லைட்டிங் கண்ட்ரோலுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பாட்டமில் எல்இடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைட்டுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ஏன்னா இப்படி தான் கேட்டிருந்தாரு, அதனால் டோட்டல் பேக்கேஜாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் கஸ்டமர்டாக. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா பக்காவான கிளியரன்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நைட்லாம் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாரு, ஏன்னா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம். முதல்ல நம்ம ஓன் போர்டு போட்டு கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குது பிரதர். நீங்கள் வந்து இதில் 10 இன்ச்சே நீங்கள் லோட் பண்ணலாம் ஒரு சேனலுக்கு, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.